அவங்க வீட்டுல இருக்க பெண்களே இதை பத்தி கேட்கணும், அவங்க கட்சியில இருக்க பெண்கள் இதை பத்தி கேட்கணுங்க. இதை விட கேவலமா பெண்களை பேசுறது அப்படிங்கறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க, அந்த வீட்டுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். கனிமொழி அக்காவை சீமான் அவர்கள் பொழந்து கட்டிய வீடியோ தான் இப்போ இணையத்தில் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகி போயிட்டுருக்கு. அக்கா எவ்வளோ அழகாக பேசுனாங்க பார்த்தீங்களா இல்லையா கற்பழிப்பை பற்றி. இந்த கட்சியில் சீமான் மேலே குற்றச்சாட்டு சொன்ன அந்த கட்சியில் எப்படி பெண்கள்லாம் இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க கேள்வி. இதே கேள்வியை தான் இப்போ திமுகவை நோக்கி சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு. அந்த கட்சியில் நீ எப்படிமா இருக்கிற, வாயத்துறமான்னு கேட்டு அந்த அம்மாவை போட்டு பொலன்னு பிறந்திருக்காரு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். திமுக என்ற கட்சியில் உறுப்பினர் ஆவதற்கே முதல் தகுதியே கற்பழிப்பு, கொள்ளை இதுதான் முதல் தகுதியே. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு கனிமொழி அவர்கள் பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா இல்லையா. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடன் ஒரு கேள்வியை கேட்டுட்டு போயிருக்காங்க. அது ஊரந்த விஷயமா இருக்கும். ராசாவின் மனம் கவர்ந்தவர் யார் என்பது அது ஊருக்கே தெரிஞ்சு போன விஷயம். சென்னை மவுண்ட் ரோட்டில் செய்தி வாசிப்பாளர் பாத்திமா பாபுவை சேலையை உருவி காரில் தூக்கி சென்ற கற்புக்கரசன் யாருன்று தெரியாதா இந்த கனிமொழி அவர்களுக்கு? கனிமொழியின் தலைமையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்புக்கு வந்த பெண் போலீஸை கையை பிடிச்சி இழுத்து பலாத்காரம் செய்ய முன்ற திமுகவினர் என்ன செய்தீங்க கனிமொழி அவர்களே? நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிறுத்தி தினம் அவமானப்படுத்திட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கு? அரசியல் தலைமையில் பெரிய தலைமை பண்பாடு மிக்க என்னடா அந்த நாட்டை புண்ணியவானும் கண்ணியவான ஆண்டுகிட்டு இருக்கீங்க? என்ன யோக்கியது இருக்கு என்னை கேள்வி கேட்க பேசுறது? அரசியல் நான் கேட்டதுல உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்க பண்ற செயலுக்கு பேர் நீ எப்படி முடிவு பண்ற நீ? தெரியுதுல்ல, விசாரணைன்னு தெரியுதுல்ல, நீ எப்படி முடிவு பண்ண பாலியல் குற்றவாளின்னு? உன்னை யார் எப்படி பேசுறது? வழக்கை தொடுத்தது நான், வழக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ள நீ நீ வந்து ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ யார்? எப்படி சொல்லுவ? அது தொடுக்கப்பட்டது. இன்னைக்கு கேரளால நேற்று வந்த தீர்ப்பு என்ன? ஒரு பெண் சொல்லுவதாலேயே அது அப்படியே உண்மையா இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? கேட்டுக்காரா இல்ல நீதிபதி? அவர் நீதிபதி தானே. அப்புறம் பக்கத்துல தானே இருக்கு, 15 கிலோமீட்டர் தூரத்துல. சொல்லலாம் தம்பி, 1000 பேர் சொல்லலாம். இப்ப நான் உங்க மேல பள்ளி சொல்லவா சொல்லிட்டு போவா? யாரும் சொல்லலாம். அப்படியே ஏற்கனவே விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது நீ எப்படி குற்றச்சாட்ட? விசாரணை முடிவுல தானே தெரியணும். அதுக்குள்ள ஏன் நீ குற்றச்சாட்ட வைக்கிற? உன் நோக்கம் என்ன? நீ என்ன தகுதியை பத்தி பேசுற, அருகதை பத்தி பேசுற? முதல் நீங்க தலைமை பண்போட பேசுங்க, நடந்துக்குது. இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவங்கெல்லாம் வாய் திறந்ததுங்க. அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு, பொள்ளாச்சி பாலியல் கொடுமைக்கு நாடங்களும் 9வது படிக்கிற பிள்ளையா 4 வாத்தியார்கள் சேர்ந்து கற்பமாக்குனாங்களா? அதுக்கு வாய் திறந்தது தங்கச்சி ஸ்ரீமதியுடைய படுகொலையில. அதுல அந்த கொலையில அந்த சாவுல என்ன அதுக்கு கருத்தென்ன? மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8-10 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சானே, அதுல உங்க கருத்தென்ன? தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை ஆசிரியர் தாளாளர்கள் துன்புறுத்துவதில் உங்க கருத்தென்ன தம்பி? 3 வயது குழந்தைய மயிலாடுதுறையில ஒருத்தன் அது வன்புணர்வு செஞ்சு கண்ணு கட்டி மண்டையில அடிபட்டு கண்ணு சிதைஞ்சு போயிருக்கிற, அதுல உங்க கருத்தென்ன? அப்போல வாயில என்ன இருந்தது? ஏன்னா இங்க யாரு இல்ல, இங்க முன்னாடி நிக்கிறவங்க சீமான். அதனால நீங்க பேச வேண்டியது வருது. நடுங்குறீங்க, என்னை பார்த்து என்னை எதிர்கொள்ள முடியல. நான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு தான் பதில். இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி